பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் தேர்தல் ஆர்வட சீரீஸ்ல முக்கியமான இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்று தேவை. 60-70 வருஷமா இந்த கட்சிகளே இருக்கின்றன. எனவே அதிலிருந்து சேஞ்சா ஒரு ஆள் தேவை என்று நினைப்பவர்களுக்கு கடந்த 10 வருடமா அதற்கான ஆளாக வளர்ந்து வருபவர் சீமான். இந்த சீமானுடைய ரோல் இந்த தேர்தலில் என்ன? தாவேக்கா என்கிற ஒரு புது கடை ப்ராடக்டை சப்ளை பண்றதுக்கு பெரிய கடையாவே அவங்க ஒன்று போட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது சீமானுடைய ரோல் என்ன? இந்த தற்குறிகள் அப்படின்னு நம்ம இவங்களுக்கு இப்ப பேர் வச்சிருக்கோம்னா, ஓஜி தற்குறிகள்ங்கிறது வந்து நாம் தமிழருடைய தொண்டர்கள் தான். அவங்க தான் வந்து வாழ்க்கையை சீரழிச்சு இவங்கிட்ட பாடம் அரசியல்னா என்னன்னு புரிந்து கொள்வதற்காக இவங்கிட்ட போயிட்டு வர்றது. வந்து 90% பேர் வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. மீதி 10% பேர் திமுகலையும் அதிமுகலையும் சேர்ந்துருவாங்க. இதுதான் கடந்த 10 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2026 தேர்தலில் இந்த தற்குறிகள் மீதான ஹோல்டை சீமான் தவற விடுகிறாரா அல்லது தாக்கு பிடிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும். அதுவும் பொட்டி உடைச்சாதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னும் 6 நாள்ல தேர்தல் என்கிற சூழ்நிலையில இப்ப நம்ம பேசுனா இதுக்கான பதில் கிடைக்குமா, அது நடக்குதா அப்படிங்கிறத பொட்டி உடைச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை, இப்போ பேசுறது நல்லது. நமக்கான அரசியல் கணிப்பு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பூலவாக்கு என்னன்னு நமக்கே தெரியும். இல்லை, இப்போ 2016 எலெக்ஷன் வந்தப்போ லக்கி மாதிரியான ஆட்கள், லக்கி சொல்லலை, லக்கி அடிக்கடி சொல்லுவார்ல சராசரி தமிழனை விட அப்படின்ற ஒரு இதில் அந்த கும்பல்லாம் என்ன சொன்னுச்சுன்னா, சீமான் 25 சீட்டு வாங்குவான் அப்படின்னு சொன்னிச்சு. கடைசியில் பார்த்தா கடலூர்லேயே 4வது இடத்துக்கு வந்தான். அதுதான் சீமானோட இது. ஒரு எலெக்ஷன் ஒரு இஷ்யூ, அதுதான் வந்து எப்பயுமே நடக்கிறது. ஈழம் இனிமேல் டேக் ஆஃப் ஆகாது. 2G இஷ்யூ சொல்லியும் டேக் ஆஃப் ஆகாது. இனி பிரபாகரனுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் திராவிட திமுகவினர்னு அவனுமே சொல்றது இல்லை, அது நின்றுச்சு. 2016 எலெக்ஷனுக்கு அப்புறமே நின்றுச்சு. இனி எதை சொல்லி தாக்கு பிடிக்கலான்றதுக்கு சீமானுக்கு அறிவில்லை. பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிக்கிறேன் அப்படின்ட்டு 5 பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். வழக்கமாக முஸ்லீம் போட்டு ஓட்டு பிரிக்கக்கூடியவன் இந்த தடவை அந்த இதையும் பண்ணலை. என்ன நிலைப்பாட்டில் ஒரு நூதனமான ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காப்லையா? தமிழ்நாடு முள்ள நிறுத்தி இருக்கிற கேண்டிடேட்ல பெரும்பாலானவர்களுடைய பெயர் வந்து அகர வரிசையில, அதாவது பெட்டியில முதல்ல வந்துடும். அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்கு இல்லையா, அதனால வந்து பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பரா வருவதற்கான வேலையை ஜெயிக்கிற முயற்சியிலனா புதுசா இறங்குறாரா? ஜெயிக்கிற முயற்சியா என்னன்னு தெரியல. ஆனா இந்த தேர்தலுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய ஸ்டெப்புங்கிறது இதுதான். அப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு லாஜிக் என்னன்னா, சீமானுடைய அரசியல் ஆரம்பத்திலிருந்தே, தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுலேருந்தே அதுக்குள்ள இருக்க பிரச்சனைக்குரிய ஏரியா என்னன்னா, வெறுப்பு அரசியல்னு நம்ம சொல்லக்கூடிய பாஜக கூட ஒட்டுமொத்த ஓட்டர்களுடைய பர்சன்டேஜ்ல 5 அல்லது 10% மேல் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். வெறுப்பு அரசியலே பேசிக்கே அதுதான். இப்ப திமுகவையே வந்து பார்ப்பனர்கள் வெறுப்பு அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த பார்ப்பன வெறுப்பு அரசியலுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3%. 97% உள்ளடக்கிய ஒரு பாலிடிக்ஸை தான் திமுகவே பேச. அவங்களுடைய வாதத்துக்கே வந்தாலும் கூட. ஆனா திமுக அவர்களையும் ஒதுக்குவதில்லை. நீங்களும் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நாம் போட்ட பார்ப்பனர்களையும் நம்ம வந்து பல்வேறு தொகுதிகளில் நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில சீமானுடைய அரசியலுடைய முதல் பிரச்சனையே யார் யாரையெல்லாம் தனக்கு வாக்களிக்காம நீக்கணுங்கிறதுல தான் தீவிரமாக சீமான் தொடர்ச்சியா செயல்பட்டு வரான். இந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஆள்றது 2வது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொகுதியிலும் கூட அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்க கூட ஜெயிக்க முடியாததுக்கான காரணம் என்னன்னா, நீங்க கேம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இவன் ஓட்டெல்லாம் வேணாம் அவன் ஓட்டெல்லாம் வேணான்னு கிட்டத்தட்ட 70% பேர்த்த நீங்களே வெளியே விரட்டிடுறீங்க. மீதி 30%க்குள்ளதான் நீங்க போட்டு அந்த 8% வாக்குகளை வாங்குறீங்க. இதுதான் அதனுடைய பிரச்சனை. இல்ல, இந்த முறை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓசூர்ல வந்து ஒரு ரெட்டியாரோ நாயுடோ லைஃப்லயே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. கயல்விழி தம்பியை தொடர்ச்சியா நிப்பாட்டுவாப்ல, அதுவே என்ன கணக்கு? ஆமா, அது 18/7/2009 அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அறுத்தெறிவோம் வாரீர், அதாவது முள்வேலி முகாமை வந்து மக்களை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த முள்வேலிக்குள்ள இருக்கக்கூடிய முள்வேலிக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றுவோம்னு சொல்லி மதுரையில் வந்து 18/7/2009 ஒரு மதுரை அந்த மேலமாசி வீதி சந்திப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நிகழ்ச்சி பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடையாளம்ங்கிறது வந்து ஒரு பெரியாரிஸ்ட் அடையாளம் தான். அவர் அதை வந்து முன் வச்சு தான் அரசியலுக்கு வராரு. அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து இருந்த ஆட்கள் பூரா பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகள், தனித்தமிழ்நாடு கனவுகளையோட இருக்கக்கூடிய தமிழ்வாதியார், கொஞ்சம் மறைகளண்ட
அந்த லெவலுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு யுகப்புருஷனா வந்து சீமான் தெரிஞ்சார். இவன் தான் வேணும் நமக்கு அப்படின்னு. ஏன்னா அப்பதான் ஒரு போர் முடிஞ்சிருக்குது. போரில் வந்து மிகப்பெரிய ஒரு இன படுகொலை நடந்திருக்குது. இப்படியான சூழலில் திமுக வந்து காங்கிரஸோட இருக்காங்க, செய்ய மறுக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர்கள் தூக்கி பிடித்த ஆள் தான் அவர். ஆனால் அவர்கள் எப்படி எடப்பாடி வந்து தன்னை தூக்கி பிடித்த எல்லோருக்குமே வந்து விபூதி அடித்தாரோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து சீமானும் செஞ்சுட்டு இருந்தாப்புல. அந்த கூட்டம் முடிஞ்சு அவன் சாப்பிட போன இடம் யார் வீடு தெரியுமா? ராஜன் செல்லப்பா வீடு. ஏன்னா அப்போ கூட போன பெரியாரிஸ்ட் என்கிட்ட சொன்னது, இவனை நம்பி போனதுக்கு அவன் ராஜன் செல்லப்பா வீட்டில் என்ன கை நினைக்க விட்டான்டா அப்படி. வெரி ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு கட்சியை நீங்க ஆரம்பிங்க, இதனுடைய முகமா நீங்க இருங்கன்னு இவங்க எல்லாம் கூடி இந்த திரட்டி இவன் கையில கொடுத்த நாளிலிருந்தே அவன் ஃப்ராடு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் சொன்னது கூட ஏதோ அவருக்கு சீமானுக்கு விவரம் தெரியாம வாக்காளர்களை சிதறடிக்கிற, தனக்கு வாக்களிக்காம இந்த செக்டார் எல்லாம் பிரிச்சு போடுறதுங்கிறது அல்ல. அது தெரிஞ்சே அது ஒரு பிசினஸ். ஏன்னா பாஜகங்கிற கட்சியால பெரியாரை ஒழிப்போம்னு தொடர்ச்சியா பேச முடியல. பேசுனா பெரியாரை விரும்பக்கூடிய சாதாரண மக்கள்ங்கிறவங்க இந்துக்கள். அந்த இந்துக்களுடைய வாக்குகள் நமக்கு போயிரும் பாஜக அச்சப்படுது. அப்போ தனக்கு வராத வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய இன்னொரு புரோக்கர் அந்த வேலையை செய்தால் அதை நாம பயன்படுத்திக்கலாம். இப்ப விஜய் என்கிற ஆள் திமுக வெறுப்பை வளர்த்தால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சீமான் என்கிற ஆள் பெரியார் வெறுப்பை, திராவிட வெறுப்பை வளர்த்தால் அதை நாம பயன்படுத்திக் கொள்ளலாங்கிற. ஆனா இந்த சீமானுடைய இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல முடியுமா இல்லையா? அந்த முடிகிற இடம் தான் வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். இதற்கு பிறகு வந்து அவருக்கு வந்து இறங்கு முகம் தான். ஏன்னா அவருடைய உச்சபட்சமான 8.34% வாக்குகளை வந்து அவர் வந்து வாங்கிட்டாரு. இதற்கு பிறகு வந்து அவர் நினைத்த அந்த உச்சாணி கொம்புக்கு போக முடியாது. 2024 அவர் வாங்கிய வாக்குகள் மட்டும்தான் மிக அதிகமான வாக்கு. சீமான் உச்சாணி கொம்பையோ ஆட்சியோ என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. ஆனா இருக்கு நம்பர்ஸ் கூட கூட தனக்கான பேர வலிமையை கூடும்ல. நான் இந்த இடத்துல நான் அந்த ஆளை போடுறேன், இந்த இடத்துல இந்த ஆளை போடுறேன்னு சொல்லி பணம் வாங்கலாம் இல்லையா? அந்த ஒரு இடம் போய் முதலுக்கே மோசம். சீமானோட ஒரிஜினல் ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஈரோடு பை எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவும் கண்டெஸ்ட் பண்ணல, பிஜேபியும் கண்டெஸ்ட் பண்ணல. அப்பயும் அவன் வந்து டெபாசிட் வாங்கல. சீமானை விட ஒரு இழிபிறவியை நான் இனிமேல் வந்து எங்கேயும் பார்க்க, எடப்பாடியை விட கம்பேர் பண்ணும்போது சீமான மாதிரி யாரும் இழிபிறவியை நம்ம பார்க்கவே முடியாது. ஒருவேளை கண்ணதாசன் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அது இந்த மாதிரியா தான் இருந்திருக்கும். ஏன்னா கண்ணதாசனை நீங்க படிச்சிருப்பீங்க. நாம வந்து அவர் வாழ்ந்த காலத்துல நாம எதுவும் இல்லை, ஆனாலும் அவர் எழுதுனதெல்லாம் வச்சு படிக்கும்போது அவர் வந்து அந்த காலத்தில் சீமான் மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தேன், சீமானை பார்த்தேன், ராம ரவிக்குமார்னு ஒரு ஆள் பார்த்துருக்கீங்க, திருப்பரங்குன்றம் பிரச்சனையுடைய வேறு ஆள். அவரோட வந்து அறுத்துருவண்டா அப்படின்னு இழுத்து வச்சு அந்த ராம ரவிக்குமார் இல்ல அது லைவ்ல இல்ல யாரு கூப்பிட்டாலும் போகக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி ஒரு அரசியல் தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு வெற்றி கொண்டாடு சொல்ற ஒரு 15 ஆண்டு காலமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. இதுவே ஒரு பெரிய அதிசயம். இது போன்ற ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகள் இருப்பதற்கான ஒரு தேவையே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இலங்கை தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான சில பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக இன்னமும் வந்து அதாவது அந்த புலிகளோட பணம் இன்னமும் இருக்கிறது. நம்ம பணம் இருக்குதோ இல்லையோ, அந்த ஒரு அகதி இதுக்கான விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அங்கே பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கணும். அப்போ அந்த வேலையை வந்து இவர் இங்கே செஞ்சுட்டே இருந்தார். தொடர்ந்து வந்து அங்கே வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தேவை இருந்தது. அதன் மூலமாக இவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட்டை எப்படி இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா, பணமாக இவங்க வந்து பார்க்குறாங்க. நாங்கள் உனக்காக குரல் கொடுக்குறோம், இங்கே வந்து இலங்கை சிங்கள இனவாதிகள் உங்களுக்கு எதிராக தமிழர்களை வந்து படுகொலை பண்ணுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது, போர் முடியல, போர் முடிஞ்சாலும் இன்னும் துயரம் தொடரும், போர் தான் முடிஞ்சிருச்சு இல்ல, பொட்டியை தூக்கிட்டு கிளம்புன்னு அந்த நாடுகள் சொல்லாம இருக்கணும்னா போர் முடிஞ்சிருக்கலாம், விடுதலை புலிகள் அழிஞ்சிருக்கலாம், குட்டி பகவதியா ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கான், நாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றோம், அதனால எங்களை கொண்டு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் அங்க இல்ல அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு காலம் வந்தது. இன்னமும் அங்க ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு. அதனால நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இதை விட பெரிய பரிசா வந்து ஈழத்தமிழர்களோட பெரிய பரிசா பாஜக பரிசை பார்த்துட்டாரு. அப்ப நீ என்னெல்லாம் சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய அஜெண்டா அப்படி நான் செயல்படுறேன். ஈழ அரசியல் இருக்கிற வரைக்கும் பெரியார் வெறுப்பு வரல, பெரியாரிசத்தை திமுக சரியா ஃபாலோ பண்ணல, நான் பண்றேங்கிற ஒரு இடத்துல எப்ப பாஜக பர்சனி பாக்குறையோ அன்னையிலிருந்து நான் பெரியாரை ஒழிக்க போகிறேன், பெரியாரிசத்தை ஒழிக்க போகிறேன், திராவிட அரசியலை ஒழிக்க போகிறேன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அது வரைக்கும் முதல்ல இவங்க ஆரம்பிச்ச முருகன் எப்படி இருந்தா தெரியுங்களா, சீமானே கொஞ்சம் 6 பேக் வச்சு
வேலுக்கம்போட ஆமா. நிக்கிற மாதிரியான ஒரு முருகன். கருப்பான முருகன் தான். இப்ப வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் ஓத இப்ப போன வாரம் ஆமா எங்கேயோ போயிட்டு ஓதிட்டு வந்துடுற ராணி காலண்டர்ல இருக்க மாதிரி ஒரு முருகன். முருகனுக்கு நீ அதை மாத்திக்கிற. இப்ப கிட்டத்தட்ட ராம ரவிக்குமார் நீங்க சொன்ன மாதிரி இது எங்க போய் நிக்கும்? பார்ப்பன கடப்பாறைகளை பயன்படுத்துகிறார்னா பார்ப்பன கடைப்பாறைகளில் முதல்ல அவர் வந்து வேசலின் போட்டு பதம் பார்த்துக்கிட்டார். இனி வந்து அதை வச்சு பாறை இடிக்கிறாரா இல்லைங்கிறது ரெண்டாவது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய அரசியல் வாழ்க்கையில. இப்ப 60-61 ஆச்சா, இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ், இது முடிந்த வரைக்கும் சுருட்டிக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்றுருக்கார். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி தாவேகா என்கிற கட்சியை சீமான் எப்படி டீல் செய்திருக்கிறார்? கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு, இவனை எப்படி அடிக்கிறது. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என் தம்பி, எனக்கு கால் சீட் கொடுத்திருக்கான், டைட்டில் பகைவனா என்ன பகலவன் வச்சிருக்கேன், கதையை கேட்டா நீ மிரண்டுருவேன்னு மேடை எல்லாம் பேசி அவன் தான்டா சூப்பர் ஸ்டார். இல்ல அந்த இடத்துலதான் அந்த ஆள் வந்து விழுந்ததுக்கான காரணம் ஒரு ஆரம்பத்துல இருந்தே எதுக்கு ஆரம்பிச்சிருந்தாருன்னா, ஓரளவுக்கு அது இங்க இருந்த ஓட்டுகள் வந்து இன்னைக்கு சரி பாதியாவோ சரி பாதிக்கு கீழேயும் கூட குறையளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு சூழல் வந்து வராம இருந்திருக்கும். அப்படி எப்படி வராம இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு சீமானுடைய இவருடைய பண்டம் பறிவே இருக்காதுல்ல. சீமான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய 32 லட்சம் வாக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 32 லட்சம் வாக்கும் இவன் சொல்லக்கூடிய ஈழ அரசியலுக்காகவோ இந்த தற்சார்பு வாழ்க்கைக்காகவோ போடுறவங்க இல்ல. அந்த பைத்தியங்களோட எண்ணிக்கை வந்து அதுல வந்து மிக சொற்பமான 1% தான் இருக்கும். இவ்வளவு மெண்டல், அதாவது பொண்டாட்டிக்கு நானே பிரசவம் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய மெண்டலுக்கு தான் அந்த கட்சிக்குள்ள அந்த அடிப்படையில் இருப்பாங்க. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20-25 லட்சம் வாக்குகள்ங்கிறது வந்து திமுக வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், புதிதாக யாராவது வரணுங்கிறவங்களுடைய அந்த எண்ணத்தில் இருப்பவங்க. இந்த எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு புதுக்கடை வந்துச்சுன்னா அவங்க வந்து நாத்தாக்கா விட்டு சீமானை தெருவில் விட்டு வர்றதுக்கு வந்து தயங்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதான் பாசிங் கிளவுட்ஸ். இந்த மாதிரியான வாக்காளர்கள் எப்பவும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 1952 இருந்தே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து திமுக வந்ததுக்கு பிறகு அது வந்து திமுக எதிர்ப்புங்கிறதுல வந்து எப்பவுமே பாசிங் கிளவுட் ஓட்ஸ் வந்து எப்பவுமே அது இருந்து கொண்டு தான் இருக்கு. அது யாருக்கோ போய் தான் சேரணும். லக்கி சொல்ற மாதிரி 52களில் வந்து அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய நிலச்சுவாந்தர்கள் இவங்கெல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. தோத்து தான் போயிருப்பாங்க, ஆனால் வந்து பெரிய அளவில் வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த வேலையை ஒரு கட்சியாகவே செய்யக்கூடிய இடத்துல வந்து சீமான் வந்து பண்ணிட்டு இருந்தார். இதற்கு முன்பாகவே பல்வேறு கட்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம். நேற்றைக்கு அன்னைக்கு பேசும்போது கூட சொன்னோம், வைகோவா இருக்கட்டும், அதுக்கு முன்பாக இடதுசாரிகளாக இருக்கட்டும். இடதுசாரிகளில் இங்கே தமிழ்நாட்டில் 15% வாக்குகள் வாங்கின காலம்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு இல்லை. நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து நம்ம தாவேக்காவை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இவங்க வந்து சில இளைஞர்கள் திராவிட அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்களை மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையை ஒரு ஸ்பீட் பிரேக்கராக வந்து நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இவன் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து சீமான் செய்து கொண்டு இருந்தார். இப்போவும் அதே வேலையை வந்து அவர் வந்து இன்னமும் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் வந்து தாவேக்காவுக்கும் சீமானுக்கும் பெரிய வேறுபாடு இருக்க மாதிரி தெரியல. அப்போ ஒரே பண்டத்துக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா, அப்போ தாவேக்காவை என்னவாக சீமான் டீல் செய்ய வேண்டும்? ரெண்டாவது, மேடையில விஜய் அதற்கு பிறகு 2-3 தடவை பேசியிருந்தாலும் கூட முழு நேர வேலையாக விஜய் அடிப்பதில்லை. அதற்கு தனியாக வந்து சாட்ட துரைமுருகனுடைய யூடியூப் சேனலை மட்டும் அதற்கு பயன்படுத்தி நீ மட்டும் அடி, நீயும் இடும்பாவனமா அடிங்க, நான் வந்து சேஃபா இருந்துக்கிறேன் வந்து எனக்கு தெரிய வந்து அது மேலிருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். நீ வந்து விஜய் அடிக்காத, விஜய் வந்து யார் உருவாக்கி இருக்கிறார்களோ யார் வரைச்சினார்களோ அதை யார் இவரை கையாளுறாங்களோ அவங்களுக்கு சொன்ன உத்தரவா இருக்கும். நீ அடிக்காத. அப்ப சாட்டை கட்டுப்படுத்த முடியாத சாட்டை அதை வந்து ஒரு பிசினஸா பாக்குறான். இல்ல, சாட்டையை பல முறை இவரே கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாரு. அதனால வந்து சாட்டையை நீங்க நல்லா பாருங்க, சாட்டையை அவர் வேட்பாளராக போட்டது உண்டா? அவன் நிக்கிறதோ சேபாக்கிராசனோ வேட்பாளர்களாக ஆனது உண்டா? அது இடும்பாவனம் கூட இந்த வாட்டி கூட நிக்கிறாரு. ஏன் வந்து லயோலாமணி தாவேக்கால வேட்பாளராக ஆகவில்லையோ அதே காரணம் சாட்டை துரைமுருகன் ஏன் வேட்பாளராக ஆகலை அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி வந்து நிச்சயமா இருக்கு. இந்த திமுக அதிமுக ரெண்டுமே ஏஜ் ஓல்டு பார்ட்டின்றதை நம்ம அக்செப்ட் பண்ணோம். கடைசியா யங்ஸ்டர்ஸ் இன்டேக் ஏடிஎம்கேக்கு எப்போ நடந்ததுன்னா 2009 டிடிவி தினகரனா இருக்கும்போது அந்த எம்ஜிஆர் பாசறையில் உள்ள வருது. டிஎம்கேக்கு 2019 இப்போ உள்ள டிசிஎம் வந்து இளைஞரணி செயலாளர் ஆகும்போது வருது. அந்த இடைப்பட்ட கேப்ல ரெண்டு பார்ட்டியுமே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் இன்டேக்கே இல்லாத போது இவன் வரான்.
இவன் வந்துமே அவன் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 4% தான் வாங்குறான்றப்போ சரி இவன் இனிமேல் செல்லுபடி ஆக மாட்டான்றத வந்து டெல்லி டீப் ஸ்டேட் வந்து நம்பிருச்சு. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவா பல கட்சிகள் வந்தாலும் டபுள் டிஜிட் பர்சன்டேஜில் ஒருத்தன் வரக்கூடிய ஆளை இப்போதான் வந்து பிஜேபி வந்து பார்க்குது. அந்த டபுள் டிஜிட்லையும் சீமான் கிட்ட 8% போச்சுன்னா அதில் ஒரு 2% வந்து இவனுக்கு மைக்ரேட் ஆகுதுன்றது மைக்ரேட் ஆகுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் சொல்கிற மாதிரி ஒரு 2-3% மைக்ரேட் ஆகும். பாதிக்கு பாதி அவங்ககிட்ட இருக்கிறதே கம்மி தான், 8% தான். ஸோ ஒரு 5% வாக்குகளை இன்னமும் நாம் தமிழர் வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் புதிய வாக்காளர்கள் வந்து நாம் தமிழருக்கு இந்த தேர்தலில் உருவாகுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் தோணுது. இல்லை, அவர் பேசு பொருளாகவே இல்லை. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர்களுடைய பார்ட்டி இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த வாக்குகளில் 50% இழந்துருவாங்க. பாதிக்கு பாதி போயிடும். புது வாக்காளரும் வரமாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீ சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ பேரும் முட்டாள் கிடையாது. அவ்வளோ பேரும் தற்சார்பை நம்பியோ பேசக்கூடிய அரசியல் பற்றியெல்லாம் வந்து போய் நிற்கிறது கிடையாது. எனக்கு திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, நீ இப்போ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி போய் நின்றவங்க. அவங்களுக்கு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து விஜய் கூடுதலான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது சரிபாதியாக அவருடைய வாக்குகள் இழப்பார், அல்லது சரிபாதிக்கு கீழே கூட போகலாம். ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவார். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சி ஒரு இயக்கமாக மாறுவார். இல்லை, அடுத்த தேர்தலில் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாப்லன்னு வச்சுங்களேன், இந்த வாக்காளர்கள் அங்கு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது ஒரு அனுமன் சேனா என்ன வேலை செய்யுதோ, ஆட்டாள் நாகராஜ் என்ன வேலை செய்யறாரோ அந்த வேலையை வந்து ஒரு தமிழ் வெர்ஷன் தான் அது வந்து அதனுடைய இந்த பயிற்சி எடுக்கிற பாடத்திட்டம் இருக்குல்ல, ஒரு தோல்விய நடந்ததே தெரியாம மீண்டும் சவடால் மோடுக்கு போறது, இது வந்து உனக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா நீ சொத்து சேர்த்திட்டு இருக்க, நீலாங்கரையில பங்களா, அமெரிக்கன் பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்த்துறதுன்னு ஒரு மிக சொகுசான வாழ்க்கை. நீ உன் கூட சினிமா துறைக்கு வந்த எந்த இயக்குனரிடமும் இல்லாத, வெற்றிகரமான இயக்குனரிடமும் இல்லாத அளவுக்கு கிட்ட சொத்து சேர்ந்திருக்கு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனா மத்தவங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இவங்களுடைய வேட்பாளர் இருக்காங்க பாத்தீங்களா, மருத்துவர்கள் நிக்கிறாங்க. நான் மதுரையில ஒரு மருத்துவர், மதுரையில் இருக்கக்கூடிய மருத்துவர் வேற ஒரு தொகுதியில போட்டி போடுறாரு. இவர் ஏன் போட்டி போடுறாருன்னு கேட்கும்போது தான், இவர் வந்து ஒரு நரம்பியல் நிபுணர். அவருக்கு வந்து பேஷண்ட் மதுரையில ஃப்ளோ நல்லா இருக்கு. அவர் இன்னொரு பிரான்ச் போட போறாரு. அங்க போய் இவர் நிக்கிறதுக்கு முகம் தெரியணும், விளம்பரம். இவர் ஒரு நரம்பியல் டாக்டர். அடுத்து ஒரு கடை போட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து இந்த மக்கள் செல்வாக்குன்னா ஒரு டாக்டரு, இவர் ஒரு வேட்பாளர் நின்றுக்காருன்னா ஒரு விளம்பரம் இருக்கு இல்லையா. இவர் இப்போ நாளிதழ் கொடுக்குற விளம்பரத்தை விட இந்த விளம்பரம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி பர்பஸாகவே நின்றுருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர், நிறைய டாக்டர்கள் இது மாதிரியான விஷயங்கள். இது மாதிரி உண்மையிலேயே மெடிசன் தெரிஞ்ச டாக்டர்கள் பண்றது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சித்தா ஃப்ராடு இருக்குல்ல, சர்டிபிகேட்டே இல்லாம அதுங்களும் இவனை வச்சு ஃபேமஸ் ஆகிறதுக்காக காசு இருந்துச்சுன்னா இது ஒரு வேலையா போட்டுட்டு வந்து உட்காந்துருது. இவர் வந்து கல்வி வணிகமயமாயிடுச்சு, கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கணும்னு ஒரு மேடையில பேசியிருப்பாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஹுமாயூன் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. இல்லை, இவனை தவிர யாருமே வந்து கேண்டிடேட்ஸ் ரிப்பீட் ஆனதே இல்லை இந்த 5 எலெக்ஷன்ல. 2016 இப்போ 26 வரையும் இவன் மட்டும்தான் எல்லா எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் நிற்கிறானே தவிர மற்றவங்க எல்லாருமே இவர் சொல்ற மாதிரி டாக்டர்ஸ், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிசினஸ் லைன்ஸ் கிளப் மெம்பர், ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கவன், அவனுக்கு ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ், அவன் டெபாசிட் கட்ட போறான், பேம்ப்லெட்டுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு நிதி வந்து அவங்களுடைய இதுல இணையதளத்துல வாங்குறானுங்க, தொகுதி வாரியாக வாங்குறாங்க. அதனால அவங்களும் செலவு பண்ண முடியும். ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி போடுறது வந்து வேர்ல்டு தமிழ்நாடு வைட் பார்க்கணும் அவசியம் இல்ல. அந்த ஜோன் வைஸ் அவங்க பிராண்டும் இது வந்து ப்ராப்பரான ஒரு பிசினஸ் மாடலா வந்து. ஆனா இது என்னதான் சொன்னாலும் அரசியல்ல ஒரு பிசினஸா பார்த்தாலும் அதற்குண்டான உழைப்பை போடக்கூடிய அரசியல்வாதியா சீமானை பார்க்கலாம். அவன் போட்ட உழைப்புக்கு அவன் தொண்டை தண்ணி வத்த கத்துன இப்பெல்லாம் பாருங்க, டேய் தொண்டை போயிருச்சுடா, என்னை கத்த விடாதீங்கடா, சுடுகாட்டுல இந்த பணம் கூட எஞ்சி வந்துருண்டா, ஏன்டா என்ன உயிரை வாங்குறீங்கன்னு பேசுற அப்படின்னா கருவாடா ரோட்ல நின்று காஞ்சி இந்த வேலையெல்லாம் செய்யறக்கூடிய வேலையெல்லாம் தரச்சா. அப்புறம் இந்த ஆளுடைய யூஎஸ்பி என்னன்னா பேச்சுதான். ஏன்னா இன்றைய தேதியில் 1 மணி நேரம் எந்த இல்லாம மழையிலையும் புயல்லையும் நின்னு பேசணும்னா அதுக்கு ஒரு முட்டாள்தனம் தேவை. 1/2 கிலோ மாட்டுக்கறி எதை வேணாலும் பேசலாம். இன்னைக்கு பேசுனதா அடுத்த இதே ஸ்பீச்சுடைய எண்டுலயே மாத்தி பேசலாம். எவனும் எதை பத்திங்க ஆகாது பாத்தீங்களா, ஆகாது. அது பாட்டு ஸ்மூத்தா. இதுதான் சீமானுடைய முதலீடு, மூலதனம் எல்லாமே. இத வந்து இந்த தாவேக்கா மாதிரியான ஒரு பார்ட்டி தற்குறிகளை மொத்தமாக காந்தத்தை மண்ணில் போட்டு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பார்ட்டி வருதுன்னா இத சீமானால ஈஸியா தடுத்திருக்க முடியும். அதுக்கான ஸ்கில் வந்து சீமானுடைய வாயில இருக்குன்னு தான் நான் நம்புறேன். இல்லையே ஆனா என்ன ப்ராப்ளம்னா
கமாண்ட் அப்படி, அவருக்கு வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கமாண்ட் அப்படி, அது வந்து தாவேகாவை தடுப்பதற்கான ஒரு கமாண்ட் நோக்கம் இல்ல. கிடைக்கல. இல்ல அதாவது விஜய் வந்து எடப்பாடி பண்ண வேலையை சீமான் பண்ணிவிட்டான். நம்ம கட்சி ஆரம்பிக்க போறேன்னா நம்ம 2 பேரும் தான் வந்து சேர்ந்து நாட்டால போறோம்ட்டு 3 மணி நேரம் யாரையுமே பார்க்க முடியாத விஜயால சீமானும் அப்படின்னு சீமான் சொல்றான். அது வந்து பிரபாரனை பார்த்து போட்டோ வச்சு நம்ம காதுல செய்யற கதையா என்னன்றதும் தெரியல. ஆனா இவங்க இவ்வளவு தூரம் டெஸ்பரேட்டா இப்படி அடிக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை தம்பி வந்தா நம்மளோட தான் வந்து கூட்டணி ஒரு வைப்பான். கூட்டணி இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து சீமான் ஓகே தானே சொல்லியிருந்தாரு. தம்பி வந்தா தம்பி அவன் யாரு, அவன் தம்பி நான் அண்ணன் தம்பி சேர்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கோவம்னு எந்த அளவுக்கு பாய்சன் பண்ணியிருக்கிறான்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். ஏங்க அவன் சவுக்கு சங்கர் கூட தாங்க கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னேன். சேப்பாக்கத்துல நிப்பாட்டுறேன் சவுக்கு சங்கர் நாய் வளர்க்குறேன், அந்த நாயை பார்த்து அவன் பேண்ட பேரு இல்லை இப்போ புழல நின்றுட்டு இருக்காப்புல சவுக்கு சங்கர். என்னன்னா எந்த அளவுக்கு பாய்சன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். நாம் தமிழர் வேட்பாளர் ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்ப அங்கே 2-3 லேடிஸ், ஒரு 40-50 வயது முகத்துக்கு லேடிஸ் வந்து அதிமுக கொடியோட போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப அவங்கள வம்புக்கு இழுக்கலாம். இந்த கேண்டிடேட் வந்து வம்புக்கு இழுக்கலாம். அக்கா உன்னதான் காலத்துக்கும் நீ இப்படி கொடி பிடிச்சிக்கிட்டே போக போறியா, உன் பையனும் 200 ரூபாய்க்கு பாருங்க, அந்த காயினிங் பாருங்க, 200 ரூபாய்க்கு கொடி பிடிச்சிக்கிட்டு திமுகவுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு எடுத்துட்டு போறதா அதிமுக கொடி. யாரு அது எவனோ ஒரு கேண்டிடேட், அவனுங்க பேரெல்லாம் நமக்கு எப்படிங்க தெரியும் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு வீடியோ வருது. அதாவது என்னன்னா, அவங்க வந்து அதிமுக கூட அவனுக்கு வந்து நோக்கம் கிடையாது. திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலையை எப்பவும் தக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம். பாஜக என்ன நினச்சிருக்கணும்னா, இது வந்து ஒரு எஃப்டி, இந்த 8% ஓட்டு வந்து நம்ம எஃப்டியில் போட்டு வச்சிருக்கோம், எப்போனாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அதுதான் வந்து அந்த கட்சியுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. எப்போ அந்த ரோபோவை டிஸ்மேண்டில் பண்ணணுமோ அப்போ டிஸ்மேண்டில் பண்றதுக்கு அவங்க. இதுல இன்னொன்னு, சீமான் வந்து இப்ப பல ஊடகவியலாளர்கள்லாம் கூட சீமான் மீதான கரிசனத்துல சொல்லுவாங்க, எத்தனை கால் கடுக்க ஓடி அவன் இவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு ஊடக வெளிச்சம் விஜய்க்கு போகுது அப்படின்லாம் சில பேர் மாயறதெல்லாம் கூட பார்க்க முடியும். என்னன்னா, விஜயுடைய அரசியலுடைய ஆபத்தை சீமான் தடுக்காமல் இருப்பதற்கான காரணம்னு அது வந்து ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸே தடுக்க சொல்லுங்க. இது சீமானுக்கு மட்டுமல்ல, சீமானை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய பல்வேறு இயக்கங்களும் 2026 தேர்தலில் விஜய் என்கிற ஃபேக்டரை பற்றி ஊடகங்கள்ல இப்படி ஒரு பில்டப் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10% மேல வாக்கு வரப்போவதாக கருத்து கணிப்புகள்லாம் விமர்சிக்கிறதே இல்லை. யாருக்கும் அதை பற்றி எந்த அச்சவனமும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, 2009 ஈழப்போருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலை, இளைஞர்களை, படித்தவர்களை ஒரு புரட்சிகரமான அரசியல், குறைந்தபட்சம் முற்போக்கு அரசியலின் பால் கூட்டிச் செல்கிறோம். திமுகவுடைய முற்போக்கே போதாது, இன்னும் தீவிரமான முற்போக்கை நாங்க கூட்டிச் செல்கிறோம், அதுக்குதான் நாங்க அமைப்பு நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய எந்த இயக்கமும் இந்த நபரால் ஏற்படக்கூடிய ஆபத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய பணியை செய்வதே கிடையாது. அந்த விதத்துல இவங்க அத்தனை பேரும் ஒரு புள்ளியில் இணையறாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக என்கிற அந்த தேவையை நிவர்த்தி செய்ய முடியவில்லை, அதற்கு அவருக்கு தெரவசு இல்லைன்னா அதை இன்னொருத்தன் வந்து செய்யணும்னு உளமாற விரும்புகிறார்கள். அதுக்கு யாரெல்லாம் கிடைப்பார்கள்னு பாக்குறாங்க. அப்படி இல்லாட்டினா உண்மையில யோக்கியமா பெரியாரி அரசியல் பேசக்கூடிய ஒரு ஓட்டரசியல்ல இறங்காத ஒரு இயக்க அரசியல் செய்ய வேண்டியது என்ன? அரசியல் என்பது 1950களில் எப்படி இருந்தது, 60களில் எப்படி இருந்தது, நாங்க ஆதரித்த அரசியல் 60களில் அண்ணா செய்த அரசியல்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி நல்ல அரசியல்வாதிகள் இருந்தார்கள், நல்ல அரசியல்வாதிகளிடமிருந்து அரசியல்வாதிகளிடம் இப்ப சென்று விட்டது, மீண்டும் இதை நல்ல அரசியல்வாதிகளிடம் கொண்டு செல்வதற்கு வழிபார்க்கணும்னு சொல்றது யோக்கியமான இயக்க அரசியல் செய்வதனுடைய வேலை. பெரியார் இப்போ 5 பேர்ல பெரியார் ஒருத்தன் வச்சிருக்காங்கல்ல, அது போதும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒருத்தன் இருக்கிறான், ஒரு பெரிய பார்ட்டியா ஒருத்தன் வரான், 2 பேர் இப்ப எப்படி அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் பெரிய பார்ட்டியா வரான், அவன் வந்து ஒரு பெரியார் போட்டோட வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவே போதுங்கிற மாதிரி. நான் இயக்க அரசியல் செய்பவர்கள்ட்ட எதிர்பார்க்கறதுன்னு ஒண்ணுதான். இப்ப நீ உண்மையிலேயே யோக்கியமா இருந்தீங்கன்னா, அரசியல் என்பது மோசமானவர்களிடம் இருக்கிறது, நல்ல அரசியல்வாதிகளிடம் அரசியல் செய்ய வேண்டும்னு நீ வந்து வேலை செஞ்சீங்கன்னா ஓகே. ஆனா நீ என்ன செய்யறேன்னா, அரசியல்வாதிகளிடம் இருந்து நடிகர்களிடம், கூத்தாடிகளிடம் சென்று சேருவது,
அந்த இடத்துக்கு பத்தி எனக்கு கவலை கிடையாது. கள்ளமௌனம் சாதிக்கிறது. ஏங்க சீமானோட முதல் மேடையெல்லாம் பின்னாடி பெரியார் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அது பின்னாடி எத்தனை இயக்கங்கள் இருந்தது? சரி, அது இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அவங்களுக்கு வந்து பெரியாரை ஒரு கல்ட்டா பாக்குறாங்களே. இப்போ எப்படி விஜய் ஃபேன்ஸ்லாம் விஜயை தெய்வமா பாக்குறாங்களோ, அவங்களும் வந்து பெரியாரை ஒர்ஷிப் பண்றதுதான் தப்பு. பெரியார் மாதிரி ஒரு ஸ்பேடுன்னு சொல்லணும். அது சொல்றதுக்கான இது இல்லை. அவங்க வந்து இப்பதான் சரி ஈழம் இனி இல்லை அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசின் மீது அவர்களோட அரசியல் மீது அவங்களுக்கு ஒரு அக்கறையும் இது வந்தனால இப்போ வந்து கொஞ்சம் மௌனமா இயக்க ஆசாமிகள்லாம் வந்து இவர்களை நம்பி மக்கள் வாக்களிப்பதில்லை. இவர்கள் பேசக்கூடிய உடோப்பியன் அரசியலுக்கு மக்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயத்த நல்ல விஷயம்னு சொன்னா அது சீமானாவே இருந்தாலுமே மக்கள் கரெக்டா பேசினா கேட்டுக்குவாங்க. ஆனா இவங்க கரெக்டா பேசவே இல்லை. விஜயுடைய உண்மையான ஆபத்து என்ன? விஜய் எங்கிருந்து இயக்கப்படுவதாக சந்தேகிக்கிறோம். அதாவது 2-3 தடவை திருமாவளவன் கூட சொல்லிட்டார், எனக்கு சந்தேகமே எங்கிருந்து இவர் இயக்கப்படுகிறார் என்பதுலதான் இருக்குன்னு. ஆனால் இந்த இயக்க அரசியல் நடத்துபவர்கள்ங்கிறவங்க இந்த விவகாரத்துல பேசவே இல்லைங்கிறத அவர் ரத்து பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணமே வரக்கூடிய சர்வே இதுல எல்லாமே வந்து அதிமுகவுக்கான ஒரு பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஒரு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு சர்வே வர இவரை பிரச்சாரத்துக்கு போக வேணாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதுதான் காரணம். அவரா வந்து பிரச்சாரத்துக்கு போகாம சொகுசா இதுல இருக்கக்கூடிய அப்படி நபர் தானே இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சாரத்தை ரத்து பண்ற அளவுக்கு இழுத்துட்டா கிடக்குது. அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து யாராலையோ நிப்பாட்டப்படுறாரு, போகாதீங்க அந்த ஊருக்கு போகாதீங்க இந்த ஊருக்கு போகாதீங்கன்னு சொல்லி நிப்பாட்டப்பட்டு அந்த இடத்துல வந்து அதிமுக அவருடைய தோல்வியை வந்து தடுப்பதற்கான ஒரு வேலையை வந்து ஈடுபடுறாங்க. இந்த இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? இது அவர்களுக்கு தெரியாதா? பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து இயக்க அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு தெரியாதா? விஜய் பாயிண்ட்டுக்கு போயிட்டு பேசின எல்லா தொகுதிகளும் திமுக வந்து ஸ்டார் கேண்டிடேட்டா நிற்கக்கூடிய தொகுதிகள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீமான், இவன் வந்து வேற எக்ஸ் மினிஸ்டரோட இடத்துலனா அவன் போகவே இல்லை. ஜெயக்குமார் இதுக்கு போல, வேலுமணி இது தொகுதிக்கு போல, தங்கமணி இதுக்கு போல. இது வந்து சொல்லணும்னா மேலிடத்து உத்தரவின் பெயரில் இவனுடைய சொகுசையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்க சொல்லுங்க எஜமா, நான் கேட்டுக்கிறேன். இத்தனை எல்லாம் தாண்டி தாவேக்காவுடைய ஃபேக்டர் எல்லாம் தாண்டி சீமான் இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம்னு என்ன நினைக்கிறீங்க? 5%. 4.5. போன தடவை 8க்கு மேல வாங்கியிருந்தாரு. இந்த 4க்கு கீழே தான் வாங்குவார். 4க்கு கீழே. எனக்கும் பகுதி போயிரும் அப்படின்னு தோணுது. அதிகமேர் நிம்மதியா தூங்குங்க. அதிகமேர் பிராமண கடப்பாறை இல்ல. மயிலாப்பூர்ல அவன் எத்தனாவது இடம்? பிஜேபியே பிராமண கடப்பாறை ஓரமா வச்சுட்டேன், நீ போய் திக்கிட்டு வர. இல்ல அவன் எதிர்பார்க்கறது மயிலாப்பூர் அவன் ஒரு 5 பிராமண கடப்பாறை போட்டிருக்கான்ல, மயிலாப்பூர்ல அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்குறானான்னு பாக்கணும். அதுதான் ஜேவிசி ஸ்ரீராமன் சொல்லியிருந்தாப்டி. மயிலாப்பூர் பாப்பாங்க பூரா வந்து பெரிய முற்போக்கு பார்ப்பாங்க, டி நகர் பாப்பாங்க தான் பிற்போக்கு பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க 5 பாப்பாங்க வந்து அவங்களா பேசிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்